குழந்தைகள் கடத்தலை தடுக்கும் வகையில் அபயம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குழந்தைகள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக 4 வாரத்திற்குள் அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசிற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் குழந்தைகள் கடத்தலை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசுக்கும் காவல்துறை அந்த ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் குழந்தைகள் கடத்தலை தடுக்கும் வகையில் அபயம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் லதா, ரஜினிகாந்த், நடிகர் பார்த்திபன் ஆகியோர் இருப்பதாகவும் தனியார் தொண்டு நிறுவன தலைவர் எக்ஸ்னோரா நிர்மல் தெரிவித்துள்ளார். லதா, இங்க நம்ம பார்த்திபன் ஆக்டர் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் பண்ணியிருக்கோம். சிட்டிசன்ஸ் ஃபோரம் வச்சிருக்கோம். அபயம் ப்ராஜெக்ட் பேரு. அப்புறம் சமுதாய பாதுகாவலர்னு சொல்லிட்டு அங்க இருக்க கடைக்காரங்க, இந்த பகுதியில் வாழும் மக்கள், அவங்களுக்கு சில பேர் டெசிக்னேட் பண்ண போறோம். அவங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு கண் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பெண் குழந்தை காணனா கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்க இந்த சமுதாய பாதுகாவலர் ஒரு கேப் இருக்காங்க. அந்த கேப்பை நிவர்த்தி பண்ணுவோம். இது ஒரு எங்களை பொறுத்து பூதகரமா விஷயம் இருக்கு. ஆனா முயற்சி படித்த மக்கள், அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா இது நிச்சயமா அந்த பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை.